என்னடா இவனே ரிட்டர்ன் வந்துட்டான் பாக்கீங்களா? ராயப்பேட்டை சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. நம்ம இங்கேயே வீடியோ வந்துட்டு கட் ஆஃப் பண்ணிட்டு போறோம். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. என்னடா இவனே ரிட்டர்ன் வந்துட்டான் பாக்கீங்களா? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த டே கம்ப்ளீட் ஆகல. நீ லாஸ்ட் வீடியோல பார்த்தது சகர் சீரியஸ், இப்போ நீங்க பாக்குறது இஃப்தார் சீரியஸ். இப்போ நம்ம இஃப்தார் சீரியஸ்க்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ராயப்பேட்டையில் உள்ள நியூ காலேஜுக்கு வந்திருக்கோம். காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஏதோ நம்ம வந்துட்டு இப்போ தான் காலேஜ் முடிச்சு இப்போ தான் நம்ம வேலைக்கு போனோமே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஓல்டு மெமரிஸ்லாம் நிறைய எனக்கு வந்துட்டு அடிக்கடி இருக்கு. எங்கள் காலேஜ் கிரவுண்ட்லேயும் இப்படி தான் இருப்போம், விளையாண்டுட்டே இருப்போம் நாங்கள். 10 இயர்ஸ் ஆகுது. ஆனால் ஸ்டில் இந்த இது பார்க்கும்போது எனக்கு இப்போ தான் முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது எனக்கு காலேஜ். அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிரவுண்டு தான் உட்காந்து மேக்ஸிமம் அரட்டை அடிப்போம். அண்ட் எவ்ரி சண்டே கிரவுண்ட் அதிகமாக லீவ் நாளில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு மார்னிங் சண்டே எப்படி சொல்லன்னு தெரியல, காலேஜ் டேஸை சீக்கிரமாக எந்திக்கிறத விட சண்டேஸ் ரொம்ப சீக்கிரமாக எந்திப்போம். ஏன்னா அந்த சண்டே அந்த கிரிக்கெட்டை எப்படி விளையாட போகிறோம், என்ன இது பண்ண போகிறோம், அந்த இது பார்க்கறதுக்காண்டி ஏர்லி மார்னிங் 6 o'clock 5 o'clockலாம் எந்திச்சு கிரவுண்டில் போய் விளையாட போயிருக்கோம். ஸ்டில் அந்த கிரவுண்டு பார்க்கும்போது அந்த மெமரிஸ் தான் எனக்கு வருது. ஓகே, நம்ம மெயின் டாபிக் போகலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நியூ காலேஜில் தான் இருக்கோம். இது ராயப்பேட்டை சரௌண்டிங்ஸில் இருக்குது. இங்கே இஃப்தார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஸ்ஜித்தில் எப்போவுமே வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இங்கே நியர்பை சரௌண்டிங்ஸ் உள்ள மக்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து இஃப்தார் திறப்பாங்க. இங்கே யாராவது நியர்பை சரௌண்டிங்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ராயப்பேட்டை இந்த மஸ்ஜித் வாங்க, நியூ காலேஜ் வாங்க. இங்கே எப்போவுமே உங்களுக்கு வந்து இஃப்தார் நல்லா சிறப்பாக கொடுப்பாங்க. வாங்க போய் நோம்பு திறக்க போகலாம், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், அங்கே மஸ்ஜிதுக்குள்ளே வந்துட்டு கேமரா அலோடு கிடையாதுன்னு சொல்லி முன்னாடியே வந்து சைனேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இங்கேயே வீடியோ வந்துட்டு கட் ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். உள்ள நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன அது விலாகாக எடுத்து அது போட்டுருவோம். மற்றபடி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தி ரூல்ஸ். நீங்கள் பைக்கில் வரேன் இல்லை காரில் வரேன்னு நீங்கள் யோசிச்சா, பார்க்கிங்க்கு நீங்கள் யோசிச்சா இங்கே நிறையா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் பைக் பார்க்கிங் பண்ணணும். அது மாதிரி காருக்கும் அவங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே கார் பார்க்கிங் பண்ணணும். ஒரு சில காசு இங்கே பார்க் பண்ணிக்கலாம், ஒரு சில காசு நீங்கள் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. தம்பி புறமா வாங்க. நான் சொல்ல கேமரா ப்ராஹிபிட்டட்னு சைனேஜ் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுவே ஃபுல்லாகிடுச்சு. டைம் 6:15 தான் ஆகுது. இன்னும் ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இஃப்தாருக்கு வரவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் இடம் கிடைக்கும். லாஸ்ட் மினிட் வந்தாலுமே இடம் கிடைக்கும். பட் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க. ஓகே, வீடியோ முடிஞ்சு.